கத்தாவே பிரயோஜனம் உள்ளதா இருக்கத்தக்கதாக கத்தாவே நீ கிரியை நடத்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தார் மேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்னைக்கு கூட நம்ம எரேமியா 51ஆம் அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ண போறோம். 1-64 ವಚನ இருக்குல்ல. ಇವತ್ತು ನಾವು ಎರೆಮಿಯ 51ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಇದರಲ್ಲಿ 1-64 ವಚನಗಳಿದೆ. பெரிய அதிகாரம், அதனால வசனம் எல்லாம் படிக்க போறது இல்ல. ரொம்ப முக்கியமான வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ಅಧ್ಯಾಯವಾಗಿದೆ. ಅದರಿಂದ ಎಲ್ಲಾ ವಚನ ಓದಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಕೆಲವು ವಚನ ಮಾತ್ರ ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. இந்த அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாபிலோன் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரம் ஃபுல்லா பாபிலோனுடைய காரியத்தை பத்தி தான் போடப்பட்டிருக்குது. ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರುವುದು ಬಾಬಿಲೋನ್ನ ಒಂದು ನಾಶನ ಬಗ್ಗೆ ದೇವರು ಮುಂತಿಳಿಸುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. பாபிலோன் தேசத்தை பற்றிய தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல, இது நம்முடைய எல்லா விசுவாசிகளுக்கும் கூட ஒரு எச்சரிக்கையா இருக்கு. ಇದು ಬಾಬಿಲೋನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಈ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಅಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಈ ಮಾತು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುತ್ತವೆ. 51ஆம் அதிகாரம் 1-14 வசனத்தை நம்ம பார்க்கும்போது பாபிலோனுக்கு எதிராக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. ಈ ಅಧ್ಯಾಯದಾಗ 1-14 ವಚನವರೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಬಾಬಿಲೋನ್ನ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பாபிலோனுக்கு எதிராக கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிறார். ಬಾಬಿಲೋನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸ್ತಾರೆ. பாபிலோன்னா அது வந்து ஒரு பெரிய தேசம், ரொம்ப ஒரு செழிப்புள்ள ஒரு நாடா ஒரு காலத்துல இருந்தது. ಬಾಬಿಲೋನ್ ಬಂದು ಒಂದು ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿದೆ. ಅದು ಬಹಳ ಸುಂದರವಾದ ಸಂಪದ ಒಂದು ದೇಶವಾಗಿದೆ. ஏன்னா நிறைய வியாபாரம்லாம் அந்த நாட்கள்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரித்திரம் கூட சொல்லுது. ಅಲ್ಲಿ ಬಂದು ತುಂಬಾ ವ್ಯಾಪಾರಗಳು ನಡೀತಾವೆಂಬುದಾಗಿ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஒரு காலத்துல வந்து கர்த்தருடைய ஒழுக்கத்தின் படிதான் அது இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த 51 அதிகாரத்துல அதனுடைய பெருமை, சிலை வழிபாடு, அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு அந்த தேசத்தின் மேல கோபம் வந்துச்சு. ಆ ದೇಶ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ದೇಶವಾಗಿತ್ತು, ದೇವರಲ್ಲಿ ವಿಧೇಯರಾಗಿ ಇದ್ದರು. ಆಮೇಲೆ ಏನಾಯ್ತು ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಒಳಗೆ ಎಮ್ಮೆ, ಒಂಥರ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, ಇಂಥ ಪಾಪಗಳು ಬರೋದ್ರಿಂದ ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ಆಲಾದದು. இதுல முக்கியமான வசனம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்புறம் வந்து 41ஆம் வசனம். இது நம்ம பார்த்தோம்னு சொன்னா பாபிலோன் பற்றிய தீர்க்க தரிசனத்தை இதுல நம்ம வாசிக்கிறோம். ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 51ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಮತ್ತು 41ನೇ ವಚನ ನೋಡಿದರೆ ಬಾಬಿಲೋನ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಬಗ್ಗೆ ಅದ್ರ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. படிச்சு பாருங்க, ஒவ்வொரு வசனத்தையும் நான் சொல்ற முக்கியமான வசனத்தை மட்டும் நீங்க படிங்க. இது மட்டும் இல்லாம இந்த பாபிலோனை பத்திய தீர்க்க தரிசனம் ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19-22 வசனம் வரைக்கும் கூட இருக்குது. அதுலயும் நீங்க படிச்சு பார்க்கலாம். ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಮಾತುಗಳು ಬಂದು ಏಷಾಯ ಪುಸ್ತಕ 13ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಚನಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಮಾತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದನ್ನು ಕೂಡ ನೀವು ಓದ್ರಿ. இன்னும் ஆண்டவர் வந்து சொல்றாரு, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட கடைசி காலத்துல பாபிலோன் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. ಇದರಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಕೂಡ ಬಾಬಿಲೋನ್ ನಾಶವಾಗ್ತಾವೆಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பொல்லாத காரியங்களை செய்யறாங்களோ அவங்க ஒரு வேலை செழித்திருந்தா கூட அவங்க வந்து ஒரு பிள்ளை போல காய்ந்து போவார்கள், மங்கி போவார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைவூட்டுகிறது இதெல்லாம் படிக்கும்போது. ಇದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾರ್ಯಾರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೋ ಅವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಂಪಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದರೂ ಸದಾ ಕೊನೆಗೆ ಅವರು ಹುಲ್ಲಿನಂತೆ ಬಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. நீங்க சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை படிச்சோம்னு சொன்னா பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புள்ளை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல 37ஆம் சங்கீதம் 1-2 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 37ನೇ ಕೀರ್ತನೆ 1-2 ವಚನಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ.
ಅಹಂಕಾರಿಗಳು, ದೇವರು ವಿರೋಧವಾದವರನ್ನ ಬಗ್ಗೆ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ, ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬೇಡಬೇಡ, ಅವರು ಹುಲ್ಲಿನಂತೆ ಬಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. அதனால ஆண்டவருக்கு விரோதமான பெருமை அப்படிலாம் இருக்கும்போது, அதிகாரங்கள் இதெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த அவங்கள பார்த்து நம்ம ஒரு வேலை பொறாமைப்படலாம், இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாள்ல அவங்க பிள்ளை போல என்ன செய்வாங்களா, வாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. ಆ ಒಂದು ಜನರು ಅವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡೋದಾಗ್ಲಿ ಹೆಮ್ಮೆ ಪಡೋದಾಗ್ಲಿ ಮಾಡಬಾರ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಒಂದು ದಿನ ಅವರು ಹುಲ್ಲಿನಂತೆ ಒಣಗಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತಾ ಇದೆ. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தேசம் ஒரு தேசமோ ஒரு மனிதனோ அவங்க உயர்வதற்கும் தாழ்ந்து போறதுக்கும் யார் காரணம் அப்படின்னா ஆண்டவர் தான். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, ಒಬ್ಬ ದೇಶ ಅದು ಉದ್ಧಾರ ಆಗ್ಲಿಕ್ಕೆ, ಅದು ನಾಶವಾಗಬೇಕಂದ್ರೂ ಅದು ದೇವರ ಶಕ್ತಿಯಿಂದ ಮಾತ್ರ ಆಗ್ತಾವು. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அப்போ பொல்லாதவர்கள், தீமை செய்கிறவர்கள் செழிப்பா இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது செழிப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தரையே நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿರುವ ಮಂದಿ ಅವರನ್ನು ನೋಡಿ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿ ಪಡದಂತೆ ನಾವು ದೇವರಲ್ಲೇ ನೋಡುವಾಗ ನಮಗ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಸಿಗುತ್ತಾವ. ரெண்டாவதாக பாக்குறோம் 51ஆம் அதிகாரம் 15 33 வசனம் வரைக்கும். இதுல பாபிலோனுடைய வீழ்ச்சியை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ಇದರಲ್ಲಿ 55ನೇ ವಚನದಾಗ ನೋಡುತ್ತೇವೆ, பாபிலோன் ಬೀಳುವುದನ್ನು ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 15ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். 15ನೇ ವಚನದಿಂದ 30ನೇ ವಚನವರೆಗೆ இது தேசங்களுக்கு ஒரு எச்சரிக்கைய கொடுக்கறதா இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಈ ದೇಶಕ್ಕೆ முக்கியமான வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா எரேமியா 51:15 வசனமும் 19 வசனமும். ಇದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ವಚನವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಯೆರೆಮೀಯ 51, 19 ಮತ್ತು 20ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. 15 வசனம் 19 வசனம். 15ನೇ ವಚನ ಮತ್ತು 19ನೇ ವಚನ. இத நீங்க படிச்சு பாருங்க. இதுல படிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பெரியவர். அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர். அவர் அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபின் படிக்க வேண்டாம் கன்னடால, நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிடுங்க. படிச்சீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது ஆண்டவருடைய தன்மையை பத்தி நம்ம இதுல படிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನೀವು 15ನೇ ವಚನದಿಂದ 19ವರೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ದೇವರ ಮಹತ್ವ ಕಾರ್ಯಗಳು, ದೇವರ ಶಕ್ತಿ, ಅವರು ಭೂಮಿಯನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ್ದು ಅದರ ಬಗ್ಗೆ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು. ಅದನ್ನು ಓದಿದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವ. அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவனா இருக்கிறாரு. ஆனா இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவருக்கு விரோதமான சில காரியங்களை செய்யும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வீழ்ச்சியா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். ನಮ್ಮ ದೇವರು ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಮನುಷ್ಯರು ಕೆಲವು ತಪ್ಪುಗಳು ಮಾಡೋದ್ರಿಂದ ಅದು ನಮಗೂ ಬಹಳ ಅನಾಹುತ ಆಗ್ತಾವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. பாபிலோன் தேசத்துல நிறைய சிலைகள் இருந்துச்சு, பொய்யான தெய்வங்கள் இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இல்லாத ஒரு தெய்வங்களா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு தெரியும். ಬಾಬಿಲೋನ್ ಅಲ್ಲಿ ಬಹಳ ವಿಗ್ರಹಗಳಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದ ವಿಗ್ರಹಗಳಾಗಿದೆ. ಅದನ್ನ ನಾವು ಇದನ್ನ ಓದಿದ್ರೆ ನಮಗ್ ತಿಳಿತಾ ಇದೆ. நீங்க தானியேல் 5ஆம் அதிகாரம் 1-31 வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னு சொன்னா, அங்க ஒரு ராஜா இருக்கான், பெல்ஷாத்சார் அப்படின்னு சொல்லிட்டு. ದಾನಿಯೇಲ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-3 ವಚನ ಓದಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಾಜ ಇದ್ದಾರೆ, ಬೆಲ್ಶಸ್ಸರ್ ಎಂಬುದಾಗಿ. அவன் ನೆಬುಕದ್ನೆಚ್ಚರனுடைய மகன். ಅವರು நேபுகாத்நேச்சரನ மகனாಗಿದ್ದಾರೆ. அவன் அந்த அதிகாரத்துல நம்ம பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம படிக்கிறோம். அதுல
ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬಾಬಿಲೋನ ಒಂದು ನಾಶದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு விரோதமா கல்லும் மரமும் பொண்ணும் வெள்ளியுமான விக்கிரகங்களை வந்து அவன் புகழ்ந்து பேசுறான். புகழ்ந்து பேசி அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களெல்லாம் அங்க செய்யும் போது, அப்போ வந்து ஒரு கை வந்து ஒரு செவர்ல எழுதுது இல்லையா? எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யத்துக்கு முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ಆತನು ಬಂದು ಒಂದು ಬೆಳ್ಳಿ, ಬಂಗಾರು, ಕಲ್ಲು, ಮಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆತ ಬಂದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ಆವಾಗ ಏನಾಗ್ತಾವ ಅಂದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಹಸ್ತವು ಗೋಡೆಯಲ್ಲಿ ಬರೆಯೋದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதுல அந்த பாபிலோன் தேசத்தை வந்து இன்னொருத்தர் வந்து ஆளுறதுக்காக அந்த நேரத்துல வேற ராஜாக்கள் வந்து ஆள்றது நம்ம பாக்குறோம். அந்த வசனங்கள்ல படிக்கிறோம். ಆ ಒಂದು ದೇಶವನ್ನು ಬೇರೆ ರಾಜರು ಬಂದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅದರಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. அதனால நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமா பெருமை பாராட்டவே கூடாது. அவர் தான் வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவரை விட்டுட்டு நம்ம யாரை நம்ம மனசுல வச்சு நம்ம பெருமை பாடுறோமோ அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ನಾವು ಬಂದು ಹೆಮ್ಮೆ ಪಡೋಕೆ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ನಾವು ಯಾಕಂದ್ರೆ ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವಾತನು, ಆತನೇ ಈ ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನೇ, ಆತನ ಚಿತ್ತದಂತೆ ನಡೆಯುವುದೇ. ಅದರಿಂದ ನಾವು ಹೆಮ್ಮೆ ಪಡೋ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. அப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 9-19 வசனம் நம்ம படிச்சோம்னு சொன்னா, அதுல வந்து பாபிலோனுடைய வீழ்ச்சிக்காக நாடுகள் வந்து நிறைய நாடுகள் வந்து துக்கப்படுது. ஏன்னா அது அவ்வளவு செழிப்புள்ள ஒரு நாடா இருந்துச்சு, ஆனாலும் அது விழுந்து போயிடுச்சு. ಇದರಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ 18:9-18 ವಚನ ನೋಡಿದರೆ ಬಾಬಿಲೋನ ಒಂದು ತಗ್ಗುವಿಕೆ ಬಗ್ಗೆ, ಅದು ಯಾಕಂದ್ರೆ ಅದು ನಾಶವಾಗುವ ಬಗ್ಗೆ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. செழிப்பான தேசம், வியாபாரம் நடக்கிற தேசம், அதெல்லாம் பார்த்துட்டு அது வீழ்ச்சி அடைந்ததை பார்த்து மற்ற நாடுகள்லாம் துக்கப்பட்டுச்சோம். ಆ ಒಂದು ದೇಶ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಸಂಪಾದ ದೇಶವಾಗಿದೆ. ಆ ದೇಶ ಬಿದ್ದು ಹೋಗೋದು ನೋಡಿ ಅನೇಕ ದೇಶಗಳನ್ನು ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. துக்கமாயிடுச்சு அவங்களுக்கு. அவருக்கு ತುಂಬಾ ದುಃಖವಾಯ್ತು ಅದು ಬಿದ್ದು ಹೋಗಿರೋದು. அதனால நம்ம இந்த சிருஷ்டிகள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க கூடாது, சிருஷ்டிகர் மேலதான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்றோம். ನಾವು ಸೃಷ್ಟಿ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬಾರದು, ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನೇ ನಂಬಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಇದರಿಂದ ತಿಳ್ಕೊಳ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. ದೇವರು ಅಹಂಕಾರಿಗಳಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ, ತಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವರೆಗೂ ಅವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அடுத்தது நம்ம பாக்குறோம் எரேமியா 51ஆம் அதிகாரம் 45 58 வசனம் வரைக்கும். எரேமியா 51 45 58 வரைக்கும் ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? பாபிலோன்னா ஒரு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு தேசம், அந்த தேசத்தை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அழைக்கிறத இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ಬಾಬಿಲೋನ್ ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಒಂದು ದೇಶ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಓಡಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಇದರಲ್ಲಿ ಓದ್ತೇವೆ. 45-58 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம்ல. 45-58 வரைಗೆ ஓதுಕೊಳ್ಳೋಣ. பாவம் மற்றும் கேடான வழியில இருந்து ஆண்டவர் வந்து பிரிந்து போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு அழைப்பை இந்த கொடுக்கறத இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ಪಾಪ ಮತ್ತು ಕೆಟ್ಟ ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 45ஆம் வசனமும் நீங்க படிச்சு பாருங்க, முக்கியமான வசனம் 45ஆம் வசனம், அப்புறம் 58ஆம் வசனமும் நீங்க படிங்க. ನೀವು ಓದಿರಿ 45 ಮತ್ತು 58 ವಚನವನ್ನು. அதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து வெளியே வாங்க, அவங்கள விட்டு நீங்க பிரிந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ನೀವು ಹೊರಗೆ ಬನ್ನಿ, ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதேதான் நீங்க வந்து வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலையும் அதேதான் நம்ம வாசிக்கிறோம். அதாவது அந்த பாபிலோனுடைய பாவங்களை விட்டு அதுல பங்கு கொள்ளாம நீங்க வெளியே வாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து அழைக்கிறார்.
ಇದರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ 18ನೇ ಅಧ್ಯಾಯ ಮತ್ತು 4-5 ವಚನಗಳಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು, ಆ ಬಾಬಿಲೋನಿನ ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕರಿತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, இன்னும் ஒரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டுல 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் வந்து விசுவாசிகளுக்கு சொல்றாரு, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, நீங்க அவங்கள ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அவிசுவாசிகளுடன் ஐக்கியம் வைக்க கூடாது அப்படின்னு, அவங்கள விட்டு பிரிந்து வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥ್ಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವಿಶ್ವಾಸಿಗೂ ವಿಶ್ವಾಸಿಗೂ ಪಾಲಿಯದು ಎಂಬುದಾಗಿ. ಅದರಿಂದ ಆ ಒಂದು ಅವಿಶ್ವಾಸಿ ಸಂಗಡದಿಂದ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால நம்ம விசுவாசிகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மற்ற மக்களை போலவே நம்மளும் வாழக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். ದೇವ್ರು ನಮಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಬೇರೆ ಜನದಂತೆ ಅವರು ತರಾನೇ ನಾವು ಜೀವಿಸಬಾರದು, ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವ್ರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. உலகத்தார போலவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கணும். அவங்க செய்யறது போலவே நம்ம பாவமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யும் போது அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அதனால அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பார்க்கும் போதே இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசம் தெரியணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும். ನಾವು ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿರೋದ್ರಿಂದ ಲೋಕದ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯತೆಯಾಗಿ ಅವ್ರ ನಡೆಯೋದಂಗ ನಾವು ನಡಿಬಾರ್ದು. ಅವ್ರ ಜೀವನಕ್ಕೂ ನಮ್ಮ ಜೀವನಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ಇರಬೇಕು. ಆವಾಗ ನಾವು ದೇವ್ರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ತೋರ್ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾವು. அவரங்கே ನಾವು ಲೋಕದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬಾರದು ಎಂಬುದೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க டைம் இருக்கும்போது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17 வசனத்துல நீங்க லோத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். லோத்து அந்த சோதம் குமாரால அவன் தங்கி இருக்கிறான். ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு வரவே விருப்பம் இல்லை. கடைசியில அவனுடைய முடிவும் நமக்கு தெரியும். அவன் லோத்தினுடைய மனைவி உப்பு தூணானா ಲೋತನುடைய ಕುಟುಂಬம் ಕೂಡ ஒரு சாபமான ஒரு சந்ததியை உருவாக்குறத நம்ம பார்க்கிறோம். ನೀವು ಸಮಯ ಸಿಕ್ಕುವಾಗ ಆದಿಕಾಂಡ 19ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಿಂದ ಓದಿ ನೋಡ್ರಿ. ಅದು ಲೋಟನ ಒಂದು ಜೀವನ ಚರಿತ್ರೆಯಾಗಿದೆ. ಆವಾಗಲೂ ದೇವರು ಅವರು ಸೋದೋಮಲ್ಲಿರುವಾಗ ದೇವರು ಹೊರಗೆ ಬಾ ಅಂತಾರೆ. ಅವ್ರು ಬರೋದಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಂಭವಿಸ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವು. ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಉಪ್ಪಿನ ಕಂಬವಾಗ್ತಾರೆ. ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಹಾಳಾಗೋದು ನಾವು ಅದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே பாவத்திலிருந்து தப்பித்து நம்மளும் தப்பிக்கணும், மற்றவங்களையும் தப்பிக்கிறதுக்கு நம்ம வழி காமிக்கணும். ಅದರಿಂದ ನಾವು ದೇವರ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುವಾಗಲೇ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕು, ಇತರರನ್ನು ನಾವು ತಪ್ಪಿಸ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அடுத்ததா நம்ம பாக்குறோம் 51ஆம் அதிகாரம் 59ல இருந்து 64 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, முக்கியமான வசனம் 64ஆம் வசனம். நீங்க படிச்சீங்கன்னா புரியும். அதுல ಎರೆಮಿಯ 51, 59ರಿಂದ 64ನೇ ವಚನವರೆಗೆ ನಾವು ಓದಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವು. பாபிலோன் இதுல பாபிலோன் தேசத்தை குறித்து எரேமியா ஒரு புஸ்தகம் எழுதுறாரு, நியாய தீர்ப்பின் புஸ்தகம். ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎರೆಮಿಯ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೀತಾರೆ. ಅದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. அது ஒரு தீர்க்க தரிசனம், அதாவது பாபிலோனுக்கு எதிரான தீர்க்க தரிசனம். இத படிக்கும்படியா ஒரு செராயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்ட அவன் சொல்றாரு எரேமியா. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬಗ್ಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಬಾಬಿಲೋನ್ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬಗ್ಗೆ. ಅದರಲ್ಲಿ ಸೆರಾ ಎಂಬರ್ ಬಳಿ ಇದನ್ನು ಓದಲಿಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன பண்றாரு, அந்த புக்கை நீ யூப்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு நதி இருக்குது, அதுல பாபிலோன்ல அதுல போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ಬರೆದು ಯೂಪ್ರಟಿಸ್ ನದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದರಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு கல்லை கட்டி அதுல போட்டுறணும். ஒரு கல்லை அந்த புக்ல கட்டி அத அந்த நதியில போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ಆ ಪುಸ್ತಕವನ್ನು ಒಂದು ಕಲ್ಲಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಆ ನದಿಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கல்லை கட்டி நதியில போட்டா அது மேல வரவே முடியாது. அது அப்படியே ஃபுல்லா அழிஞ்சு போயிரும். அதே போல பாபிலோன் ஒரு நாள்ல எல்லாமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழிவை பத்தி அதுல சொல்றாரு ஆண்டவர். ಈ ಕಲ್ಲ ಕಟ್ಟಿ ಹಾಕೋದಂದ್ರೆ ಎದರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಈ ಪಾಬಿಲೋನ್ ಬಂದು ಈ ತರ ನಾಶವಾಗ್ತಾವೆಂಬುದಾಗಿ ಮುನ್ಸೂಚನೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க, நீங்க யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை போகும்போது அவங்களுக்கு எதிரா செங்கடல் வருது இல்லையா, பின்னால எதிரிகள்லாம் வராங்க. எதிரிகள்லாம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, நீ செங்கடலை 2ஆ பிரிக்கிறார் இல்லையா ஆண்டவர். பிரிச்ச உடனே பின்னால் அந்த எகிப்தினுடைய சேனையும் வராங்க. அவங்க அப்படியே அந்த செங்கடல்ல அழிந்து போயிடுறாங்க. திரும்பவுமா அந்த கடல் அவங்கள மூடி போட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಒಂದು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ನದಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಅವರು ದಾಟಿದ ಮೇಲೆ ಅನೇಕ ಜನರು ಬೇರೆಯವರು ಅದರಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால துன்மார்க்கர் பதரை போல 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல துன்மார்க்கர் பதரை போல போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ದುರ್ಮಾರ್ಗನು ಒಟ್ಟಿನಂತೆ ಆರಿ ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. மொத்தமா இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா, மொத்தத்துல நம்ம எல்லாமே பார்க்கும்போது ஒரு தெளிவான செய்திய கர்த்தர் மக்களுக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம கிட்ட பெருமை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு செவி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரு. அதனால நம்ம கர்த்தரையே நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾದ್ರೆ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದಾವುದು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿರ್ಬೇಕು, ಯಾರು ಎಮ್ಮೆಯಾಗಿದ್ದಾರೋ ದೇವ್ರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದಾರೋ ಅವ್ರು ಅಳಿದು ಹೋಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதனால இந்த நாட்கள்ல நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலேயே வைக்கணும், பரிசுத்தமா வாழணும், பாவத்துல இருந்து பிரிந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ದೇವರಿಗೂ ಪ್ರಿಯವಾಗಿರ್ಬೇಕು, ಪಾಪಕ್ಕೆ ದೂರವಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. கர்த்தரையே நம்பணும், அவரையே நம்பணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ದೇವರನ್ನೇ ನಂಬಬೇಕು, ಅವರನ್ನೇ ನಾವು ದೃಷ್ಟಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதான் இந்த அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இந்த வசனத்தின்படி வாழ நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ಇದೇ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. ಇದರಂತೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ನಡಿಬೇಕು. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபம் பண்ணலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான கால வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த எரேமியா 51ஆம் அதிகாரத்தை நாங்க தியானிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு பாபிலோன் தேசம் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரே அது உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது அது எப்படி வீழ்ச்சி அடைந்தது ஆண்டவரே, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே உண்மை முன்வைத்து ஓடத்தக்கதாக ஆண்டவரே, உண்மையே நம்பத்தக்கதாக, பரிசுத்தமாக வாழத்தக்கதாக ஆண்டவரே, அவிசுவாசிகளுடன் நாங்கள் ஐக்கியம் வைக்காதபடி ஆண்டவரே, அவருடைய பாவ செய்கைகளுக்கு நாங்கள் உடன்படாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் நாட்கள் வரைக்கும் உண்மையே நம்பணும், பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து பிரிந்து பரிசுத்தமா நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையா உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.